குட் ஈவினிங் டு ஆல். என்னோட பேர் ரோசி மீனா பால்ராஜ். நான் போல் வால்ட் ஈவெண்ட் பண்றேன். போல் வால்ட்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு அந்த ஈவெண்ட் பத்தி ஸ்பெசிஃபிக்கா தெரியறதே கிடையாது. ஒரு போல் வச்சு ஜம்ப் பண்ணி ஹை ஜம்ப் மாதிரி வார் வச்சு தாண்டுவாங்க, அதுதான் போல் வால்ட் ஈவெண்ட். நிறைய ஸ்பெசிஃபிக்கா யாருக்குமே தெரியறது இல்லை அந்த ஈவெண்ட். பட் ஆனா வந்து நான் அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு 23 இருக்கும் போது அந்த ஈவெண்ட்குள்ளே நான் வந்தேன். ஸோ என்னோட ஊர் வந்து தஞ்சாவூர். அந்த ஊர்ல போல் வால்ட்னு சொன்னாலே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வடிவேலு காமெடி ஒன்று வரும்ல, போல தூக்கி இது ஓடி வந்து ஜம்ப் பண்ணுவாரு, அதை சொன்னாதான் அந்த ஈவெண்ட் பத்தியே எல்லாருக்குமே தெரியும். மற்றபடி போல் வால்ட்னா என்னன்னே தெரியாது. அப்படி சொல்லி தான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் தான் நானே, இந்த ஈவெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு தான் நாலேஜ் அங்க இருந்துச்சு. அப்ப எனக்கு அங்க ஃபெசிலிட்டிஸ் இல்லை இப்ப இருக்கிற மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், சென்னைக்கு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு மூவ் ஆனேன் சென்னைக்கு. ஸோ யாருமே வந்து என்ன அக்செப்டே பண்ணிக்கல. ஏன்னா எனக்கு 23, அதை தாண்டி நான் வந்து ரொம்ப ஷார்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு 157 சென்டிமீட்டர்ஸ் தான் இருந்தேன். மினிமம் 165 இருக்கணும் அந்த ஈவெண்ட்டுக்கு. ஸோ அப்ப எந்த கோச்சஸுமே என்ன எடுத்துக்கவே இல்லை, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்ப ஸ்பெசிஃபிக்கா நான் ஒரு கோச்சஸ் கிட்ட நான் பண்ணணும், நான் பர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஈவெண்ட் எடுத்து பண்றேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப யூனிவர்சிட்டியில வந்து மெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சில்வர் மெடல். ஸோ எல்லாருக்குமே அவ்வளோ தெரிய ஆரம்பிச்சது எனக்கு. ஆனா இந்த வெறி வந்து போகவே இல்லை. கண்டிப்பா இல்லை, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள். இந்த ஈவெண்ட் வந்து போல் வந்து இங்க மேனுஃபேக்சரிங் கிடையாது, யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் தான் பண்ணணும். 1.5 lakhs ஆகும் ஒரு போல் வந்து வாங்குறதுக்கு. ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் அவ்வளவா கிடையாது. நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஒரு போல் 1.5 lakhsனா அது வந்துட்டு அது நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை எடுத்துட்டு வந்து அதை நாங்க பார்க்கலாமா? ஏன்னா நீங்க உங்க மூலமா தான் நாங்களே அதை பார்க்க முடியும். ஏன்னா 1.5 lakhs ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸியா எல்லாராலையும் அச்சீவ் பண்ணிட முடியும். ஏன்னா காலையில எழுந்து ஓடு, நீ பிராக்டிஸ் பண்ண, உன்னால முடியும். அப்படி கிடையாது. அதுக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் தேவை, கோச்சஸ் தேவை. அண்ட் அது ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். இத விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட், நம்மளுடைய டிசிஎம் ஸ்பெஷலி எடுத்து இதை செய்யறனால மட்டும்தான் எளிய மக்களால இத வந்துட்டு பயன்படுத்தி இதுல ஜெயிக்க முடியும். என்ன பண்ணி காட்ட போறீங்களா? நின்னு அதை வச்சுட்டு இந்த அக்வா மேன் நிப்பார்ல, அந்த மாதிரி அக்வா உமன் மாதிரி வச்சுட்டு அப்படியே தைரியமா பேசுங்க இப்போ. சோ அந்த அளவுக்கு எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. நான் எப்படின்னா 2வது வருஷத்துல என்ன பண்ணிட்டேன், நேஷனல் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டேன். 8 இயர்ஸா இருந்த நேஷனல் ரெக்கார்டு வந்து கேரளால இருந்து ஒரு அக்கா வச்சிருந்தாங்க. அப்புறம் நான் அதை வந்து 8 இயர் நான் வந்து செகண்ட் இயர்ல கத்துக்கிட்டு 2வது வருஷத்துலயே நேஷனல் ரெக்கார்டு பிரேக் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப ஃபெமிலியர், ஷார்ட்டா இருந்துட்டு டக்குன்னு ஈவெண்ட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்ப இருந்துச்சு. அப்போ வந்து எனக்கு பினான்சியல் ஸ்ட்ரகிள் ரொம்ப இருந்துச்சு. எப்படா நம்ம ஒரு போல் கூட என்கிட்ட கிடையாது, எந்த போலுமே கிடையாது. அப்பதான் வந்து நான் நேஷனல் மெடல் பண்ணோடனே மீம்ஸ் ஸ்கீம்ல வந்து என்ன ஆட் பண்ணாங்க. ஆட் பண்ணி நான் வந்து இப்போ 6 போல்ஸ் கிட்ட வச்சிருக்கேன். மீம்ஸ் ஸ்கீம்ல இருந்து எனக்கு போல்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. அதை தாண்டி நான் நேஷனல் ரெக்கார்ட் வச்சு அப்புறம் இன்டர்நேஷனல்ஸ் மெடல் பண்ணேன். அது ஒரு பெரிய இன்சிடென்ட். அந்த நான் வேலை வாங்கினதுலாம் மோர் தென் ஒரு 15 அப்ளிகேஷன் போட்டுப்பேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டாக்ஸ், கஸ்டம்ஸ், ரயில்வேஸ்க்கு எல்லாம் போட்டேன். எதுக்கு ரிஜெக்ஷன் ஆகுதுன்னு இப்போ வரையுமே எனக்கு தெரியாது. இப்போ வரையுமே தெரியாது எனக்கு. ஏன்னா நான் எஜுகேஷன்ல 2 டிகிரி முடிச்சிருக்கேன். அப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ்ல 2019ல இருந்து 25 வரையும் கரண்ட்ல எல்லா நேஷனல்ஸுமே மெடல், இன்டர்நேஷனல்ஸ் வந்து ஏசியன்ல மெடல் பண்ணிருக்கேன். எதுக்காக என்ன ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு இப்போ வரையுமே தெரியாது. நான் வந்து அப்புறமும் 2வது டைமும் என்னோட நேஷனல் ரெக்கார்டை ப்ரோக் பண்ணேன், என்னோட ரெக்கார்டே. அப்ப வந்து நான் பெங்களூர் ரயில்வேஸ்ல கொடுத்தாங்க. தமிழ்நாட்டில் எனக்கு எந்த சென்ட்ரல் இதுலயுமே கொடுக்கல. நான் அப்போ ஹானர் பண்றதுக்காக உதய் சார் வந்து அப்ப ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அப்பதான் மாறின டைம் 2 months ஆகுது சார். அப்ப நான் போய் கேட்டேன், சார் இது மாதிரி எனக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபெசிலிட்டிஸ், சென்னையில தான் அதிகம் போல் வால்ட் பண்றது. சோ எனக்கு வெளியில போனா என்னால பண்ண முடியாது, எனக்கு தமிழ்நாட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகி அவர் வந்து வாக்குறுதி கொடுத்தாரு, எனக்கு ஒரு 3 months டைம் கொடு, நான் உனக்கு வந்து வேலை கொடுக்குறேன் அப்புறம் அப்படி சொன்னாரு. 3% ஸ்போர்ட்ஸ் கோட்டால முதல் பெண்ணா நான் வந்து அதுல அப்பாயின்மெண்ட் ஆகி டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆபீசரா அப்பாயின்மெண்ட் ஆனேன். ஈவன் நான் ரயில்வேஸ்ல போஸ்ட் கொடுத்தாங்க. அதை விட 3 மடங்கு சேலரி வந்து இப்ப நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் சென்னையில டிஎன்பிஎல் டிபார்ட்மெண்ட்ல. என் டிபார்ட்மெண்ட் என்னோட எந்த அளவுக்கு எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து சப்போர்ட் ஆனா, நான் எங்க மெம்பர் செக்ரட்டரி சாரியுமே சொல்லணும். ஒரு இன்சிடென்ட் போல் வச்சிருக்கனால ஞாபகம் இருக்கனால சொல்றேன். ஒரு 28 போல்ஸ் வந்து நாங்க ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாச்சு. கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து இங்க லெட்டர் வச்சுதான் நாங்க வாங்குவோம், மோஸ்ட்லி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி வாங்குவோம். அப்போ வந்து லெட்டர் வந்து தப்பாயிடுச்சு, ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அந்த நாங்க அடிச்ச லெட்டர் தான் தப்பாயிடுச்சு. சண்டே ஆபீஸ் இங்க எஸ்டிடி க்ளோஸ் ஆயிடும். சோ நான் சார்ட்ட சொன்னேன், சார் மண்டே எடுத்தா பெனால்டி பே பண்ணணும், ஒரு 4 lakhs கிட்ட 28 போல்ஸ்க்கு பே பண்ணணும் சார், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எங்க மெம்பர் செக்ரட்டரி சொன்னேன். கொஞ்சம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. சண்டே எங்க ஆபீஸ் வரையா, நான் அதை சைன் பண்ணி தரேன் ரீ லெட்டர். உடனே அதை யோசிக்காம அந்த லெட்டர் சைன் பண்ணி நான் மண்டே
10 மணிக்கு அந்த அப்ளிகேஷனை ஃபைனே இல்லாம அதை நான் எடுத்துட்டேன். அதுக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் எங்க மெம்பர் செக்ரட்டரி சாருக்கும். இன்னொரு இன்சிடென்ட் சொல்லிக்கிட்டே போலாம் மேம். நீங்க சொல்லிக்கிட்டே போலாம், ஆனா எனக்கு நேரம் இல்லாம போகுது. ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சொல்லுங்க. எங்க போல் வால்ட்ல ஈவென்ட்ல ஒரு பொண்ணு, அவளும் இந்தியா டாப்பர் ஒரு பொண்ணு, லாஸ்ட் மந்த்ல வந்து ஸ்கல்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டா. அந்த பொண்ணு கீழே விழுந்து, சேலம் பொண்ணு அந்த பொண்ணு, எந்த ஒரு இது அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்கல்ல வந்து பிளட் லீக்கேஜ் ஆயிடுச்சு. இங்க சென்னைக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாங்க அங்க வந்து ஆம்புலன்ஸ்ல இருந்து. சோ அங்க எந்த ஒரு இதுமே இன்ஃபர்மேஷன் இல்ல. ஒரே வார்த்தை எஸ்டிடில சொன்னாங்க, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சார் அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்க. டக்குன்னு அரேஞ்ச் பண்ணி அண்ணா சாலையில உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 1 டேக்கு வந்து 2 lakhs கேட்டாங்க ஐசியூல வைக்கிறதுக்கு. உடனே மீம்ஸ், அந்த பொண்ணு மீம்ஸ் ஸ்கீம்ல இருக்கா. மீம்ஸ் ஸ்கீம்ல அப்ளிகேஷன்ல உடனே 4 lakhs அந்த பொண்ணு அக்கௌண்ட்ல ஏத்தி அந்த ஒரு ஸ்போர்ட்ஸை தாண்டி மெடிக்கல் அலவன்ஸுமே அவங்க எல்லாமே தந்து எங்களை பண்ண வச்சுறாங்க. இவ்வளோ ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கு உண்மையாவே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். டெப்டி சிஎம் சாருக்கும் சரி, சீஃப் சிஎம் சாருக்கும் சரி ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன். ஈவன் மெம்பர் செக்ரட்டரி சார், எங்க டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் டிஆர் ராஜா சார், எங்க ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபுல் ரிலீவ் வித் சேலரியோட எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்க, சம்பளம் தரோம், நீங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணுங்கப்பா ஃபுல்லான்னு சொல்லி விடுறாரு. ஸோ அதுக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ so much.